நெக்ஸ்ட் பாயிண்ட் இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். 2.005 இன்டர்சைட் மைனஸ் இன்டர்சைட் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ வரும்? 2.005 மைனஸ் 3.110 3.110. இது கேல்குலேட் போட்டோம்னா 2.005 மைனஸ் 3.110 போட்டோம்னா மைனஸ் 1.105 மைனஸில் வந்திருக்கு, அதனால் ஃபால் மைனஸ் 1.105. மைனஸ் இங்கே போட வேண்டாம், எல்லாமே ஃபால்னாவே மைனஸ் தான், அதனால் நீங்கள் தனியாக மைனஸ் போட்டுட்ருக்க வேண்டாம். அடுத்து ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ரீவியஸ் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் ஆர்எல் 202.445, இந்த மைனஸ் 1.105 இது வந்துட்டு ஃபால். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு போடுறோம் 202.445 போட்டோம்னா 201.340. இந்த ஆரில் எடுத்து போய்ட்டு 201.340. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீஷன் இங்கே வர்றோம். இந்த ரெண்டையும் கடைசி ஸ்டெப்பு 0.8 பேக் சைட் இன்டர்சைட் மைனஸ் ஃபோர் சைட் இப்போ வந்துட்டு இது ஈக்குவல் டு வரும்போது இன்டர்சைட் வந்துட்டு 3.110, ஃபோர் சைட் வந்துட்டு 4.485. அதை வந்துட்டு இங்கே கொடுக்குறோம். இன்டர்சைட் வேல்யூ 3.110 மைனஸ் ஃபோர் சைட் 4.485. இதை போட்டோம்னா 3.11 மைனஸ் 4.485 1.375. சரிங்களா? இதை வழக்கம் போல் ஃபால் எழுதிடும் 1.375. சரிங்களா? இந்த ஆர்எல் கண்டுபிடிக்கிறோம். ஆர்எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா ப்ரீவியஸ் ஆர்எல் 201.34 மைனஸ் 1.375 இந்த ஃபால். அப்போ வந்துட்டு போடும்போது ப்ளஸ் 201.34 போட்டோம்னா வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 199.965. சரிங்களா? இதோட எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு 199.965 எழுதியாச்சு. அடுத்து கடைசியாக வந்துட்டு எந்த ஒரு லெவலிங் செம்மாக இருந்தாலும் அரித்மெட்டிக் செக் வர்றோம். செக் வந்துட்டு ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எல். லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எல். இது வந்துட்டு உங்களோட ஃபார்முலா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கு. இது ஹைட் அண்ட் ஃபால் மெத்தட்னா, ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்னா ரைஸ் அண்ட் ஃபால் வராதுங்க. பேக் சைட் மைனஸ் ஃபோர் சைட்டும் ரைஸ் மைனஸ் ஃபஸ்ட் ஆர்எல் லாஸ்ட் ஆர்எல் மட்டும் தான் வரும். இந்த ஸ்டெம் வராது. சரிங்களா? இப்போது பேக் சைட்டோட சம்மெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற பேக் சைட் எல்லாமே டோட்டல் பண்ணணும். இதில் ஒரு டேபிளேஷன் புதுசாக சம்மேஷன் போட்டுக்கோங்க. இந்த சிம்பிள் சம்மேஷன். இதில் இருக்கிற பேக் சைட் 2 வேல்யூ இருக்குது. 2 வேல்யூவும் டோட்டல் பண்ணுறோம். வேல்யூஸ் 2 வேல்யூ என்னென்னு பாருங்கள். 0.385 ப்ளஸ் அடுத்த வேல்யூ வந்துட்டு 0.625. பேக் சைட் இருக்கிற 2 வேல்யூ உங்களுக்கு தெரியுதுங்களா எதுன்ட்டு? இந்த 2 வேல்யூவும் இதுவும் ரெண்டு டோட்டல் பண்ண என்ன வருதுன்னா 1.01. அதை வந்துட்டு சம்மேஷனில் இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது வேறு என்ன வேணும்? ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் வேணுமா? சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட் வேணும். சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட்டுக்குங்க. இதில் வந்துட்டு ஃபோர் சைட்டில் நமக்கு 2 வேல்யூ இருக்குது. மீதியெல்லாம் பிளாங்க்கு இந்த 2 தான் இருக்குது. இந்த 2 டோட்டல் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? 4.685 ப்ளஸ் 4.485 4.685 ப்ளஸ் 4.485 போட்டிங்கன்னா 13.855. சரி, மிஸ்டேக் ஆயிடுச்சு. கரெக்டாக போடுங்க. 4.685 ப்ளஸ் 4.685 ப்ளஸ் 4.485 9.17. அடுத்தது சம்மேஷன் ஆஃப் ரைஸ் இங்கே 0. ஃபால் அடுத்தது வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும்?
சம்மேஷன் ஆஃப் ரைஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்துட்டு எதுவுமே வேல்யூ ரைஸில் இல்லவே இல்லை, எல்லாமே கிடையாது, அதனால் 0 தான். அடுத்து வந்து ஃபால்க்கு மட்டும் இதெல்லாம் டோட்டல் பண்ணிக்கிறோம், டோட்டலாக சம் பண்ணிக்கிறோம். ஃபால் இருக்கிற எல்லா வேல்யூஸும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா வந்துட்டு 8.16 சரிங்களா, 8.160 சரிங்களா. ரெடியூஸ்ட் லெவலில் ஃபஸ்ட் ஆரல் லாஸ்ட் ஆரல் நமக்கு தெரியும். லாஸ்ட் ஆரலுங்க 199.965, ஃபஸ்ட் ஆரல் 208.125. அதெல்லாமே நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்குங்க ஃபார்முலா எடுத்துக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் பேக் சைட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் பேக் சைட்டில் 1.010 மைனஸ் 4 சைட்டுக்கு 9.17 ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரைஸ் உங்களுக்கு வந்துட்டு ரைஸோட வேல்யூ 0, ஃபால்க்கு வந்துட்டு 8.160 ஈக்குவல் டு லாஸ்ட் ஆரல் 199.965, ஃபஸ்ட் ஆரல் 208.125 சரிங்களா. இது லாஸ்ட் ஆரல், இது ஃபஸ்ட் ஆரல் சரிங்களா. இதெல்லாம் கேல்சியில் சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த 1.01 மைனஸ் 9.17 போடுறோம். 1.01 மைனஸ் 9.17 போட்டோம்னா வேல்யூ வந்துட்டு நமக்கு மைனஸ் 8.16 மைனஸ் 8.160. நெக்ஸ்ட் ஒன் இது ரெண்டையும் கேல்சியில் போடுறோம், மைனஸ் 8.160. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ கேல்சியில் போட்டோம்னா 199.965 மைனஸ் 208.125 மைனஸ் 8.16 சரிங்களா. இந்த 3 வேல்யூமே உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ வந்துட்டு ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடுறோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுனதுக்கப்புறமா கொஸ்டினில் இன்னொரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வந்து வரைய சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், லாஸ்ட் லைன் என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ட் ஆல்சோ த கிரேடியன்ட் ஆஃப் த லைன் ஜாயின் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியும், லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு தெரியும். இப்போ அடுத்தது கிரேடியன்ட்டுக்கு ஃபார்முலா. கிரேடியன்ட்டுக்குன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் லெவல் பிட்வீன் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் divided by horizontal distance. எவ்வளோ நீளத்துக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ரீடிங் நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்கு. அது எப்படி எடுக்கலாம்னா அவங்க 20 மீட்டர் இன்டர்வல்னு கொஸ்டினில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு காமன் இன்டர்வல் 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு எத்தனை ரீடிங் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இது 0.385லேருந்து 1.03 வரைக்கும். இது 0.20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் 20 மீட்டர், அடுத்து இது ரெண்டுக்கு நடுவில் 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180 மீட்டர்ஸ் சரிங்களா. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 மீட்டர்ஸ். சாரி இருங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு 20, 40, 60, 80, 100, 120. இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்துட்டு இதில் 20 மீட்டர் வராது சரிங்களா. அப்போது 20, 40, 60, 80, 100, அடுத்து 120, 140, 160, மொத்தம் 160 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு உங்களுக்கு போட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் லெவல் வந்துட்டு 8.16 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம், செக்கில் போட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆரல் லாஸ்ட் ஆரல் போட்டிருந்தோம் இல்லைங்க, ஃபஸ்ட் ஆரல் மைனஸ் லாஸ்ட் ஆரல், இந்த வேல்யூ தான் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் லெவல் சரிங்களா. அந்த வேல்யூ டிவைட் பை 160 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 160 மீட்டர். அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 8.16 டிவைட் பை 160 மீட்டர் போட்டிங்கன்னா
8.16 divided by 160 போட்டால் 0.051 வரும். இதை வந்துட்டு 1ன்னு எழுதணும். 1 divided by 0.051 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு 1 divided by 0.051 போட்டிங்கன்னா கிரேடியன்ட் வந்துட்டு உங்களுக்கு 19.6 மீட்டர். இது வந்துட்டு ஃபாலிங். ஏன்னா வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் உங்களுக்கு இதில் வந்துட்டு நெகட்டிவில் வந்திருக்கு, அதனால் வந்துட்டு ஃபாலிங்னு எழுதிடுறோம். ஓகே, தேங்க்யூ. அதோட சம் முடிஞ்சு கம்ப்ளீட்டட். சரிங்களா? நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபோர் சைட், பேக் சைட், இன்டர்சைட் மூணையும் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேக் சைட்டில் எழுதணும், அடுத்து மீதியில் இன்டர்சைட்டில் எழுதணும், அடுத்து கடைசி ரீடிங் வந்துட்டு ஃபோர் சைட்டில் எழுதணும். இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்டர்சைட், பேக் சைட், ஃபோர் சைட் மூணையும் வந்துட்டு வரிசையாக 1 by 1 மைனஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு ரைஸில் பாசிட்டிவில் இருந்தால் ரைஸில் எழுதுங்க, நெகட்டிவில் இருந்தால் ஃபாலில் எழுதுங்க. அதுக்கடுத்து ஆரல் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.